ஆமா நல்லா இருந்துச்சு. லைக் எப்படின்னா த்ரில்லர்னு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. பட் ஆனா வந்து கதையை வந்து டிஃப்ரெண்டா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால நல்லா இருந்துச்சு. யா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. இது முழுக்க முழுக்க ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு டைரக்டர். அவரோட கஷ்டம் வந்து பலன் வந்து அவருக்கு கிடைச்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ப்ரேயர் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலன், நல்ல பலன் கிடைச்சிருக்கு. முதல்ல பார்க்கும்போது நமக்கு என்னடா அப்படி கோபம் வரும். படம் விட்டு வெளியே வரும்போது நம்ம கண்ணீர் சிரிச்சு வர மாதிரி ஒரு நல்ல கேரக்டர், நல்ல நடிகராக வர்றதுக்கான வாய்ப்பு அவ்வளோ இருக்கு. ஏன்னா ரகுவரன் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லி பெரிய ஃபேமஸ் ஆகிட்டாரு. அதே மாதிரி தம்பி இப்ராஹிம் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு 3வது படம். அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு டெக்னிக்கல். அது என்னன்னா, ஒரு வேர் இருக்கு. அந்த வேர் நம்ம கொஞ்சம் தடவிக்கிட்டோம்னா நம்ம யாருக்கும், உங்க கணக்கும் தெரிய மாட்டோம், யாரு கணக்கும் தெரிய மாட்டோம். அந்த வேரை பற்றி நான் சித்தர் வழிபாட்டில் இருக்கலாம், எனக்கு தெரியும். அந்த இதை தொட்டிருக்காரு இந்த படத்துல. அது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இதே மாதிரி இந்தியாங்கிற படத்துல ஒரு சீன் இந்த மாதிரி வச்சிருக்கேன் நான். ஆனா இப்ராஹிம் எப்படி அது தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவ்வளவு நம்ம தமிழர் கலை, எவ்வளோ கலை வந்து அழிஞ்சிருக்கு. அந்த கலையை இந்த படத்துல காமிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தமிழர்களுக்குள்ள இவ்வளவு சக்தி உண்டா, இவ்வளவு இதா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, கடவுள் இருக்கா கடவுள் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மீறி நம்மளே நம்ம மாயமாக்க முடியும். நம்மளே இங்கிருந்து விண்ணுலகம் பறந்து போக முடியும். அவர் கூடவே நிற்க நம்ம, அவர் எனக்கு தெரியாது என்ன, அவர் கண்டுபிடிக்க முடியாது. தத்ரூபமா நிறைய காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். டைரக்டராக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் பெரிய பேரும் புகழ வரணும். நடிச்ச ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே என் லைஃப்பில் மறக்க முடியாத விஷயங்களை நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இங்கே வந்திருக்கிற என்னுடைய யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு ஆரம்பத்திலிருந்து என் படம் ரிலீஸ் ஆகி நான் வெளியே வந்து உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த வாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை யூடியூப் சேனலுக்கும், உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை யூடியூப் சேனலுக்கும் என் நன்றியையும், எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கும் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நன்றி. மீண்டும் மீண்டும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய படத்தை வந்து உண்மை எதுவோ அதை ரிவ்யூ கொடுங்க, மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்றது உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது எல்லாத்துக்கும் காரணம் ஆடியன்ஸும் நம்ம வணங்குற கடவுளும் தான். பொதுவாக நல்ல படங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ உங்கள் படத்துக்கு எப்படி இருக்குது சார்? நிறைய போராட்டங்கள், நிறைய கஷ்டங்கள், இதை தாண்டி தான் இத்தனை தியேட்டர் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான கதைகளை ரிலீஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன் ஓடிடியை கான்சென்ட்ரேட் பண்ணிங்களா, இல்லை தியேட்டருக்கு தான் வரணும்? இல்லை சார், ஓடிடி மற்றபடி வந்து அப்படிலாம் கொடுக்கணுன்றதான் என் எண்ணம் கிடையாது. மக்கள் மத்தியில் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் படம் பார்க்கணும். நான் மக்கள்கிட்ட வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று மட்டும்தான், பெரிய பெரிய நடிகர்கள் நடித்தா மட்டும்தான் தேட்டருக்குள்ள வந்து படம் பார்ப்போம், சின்ன நடிகர்கள் நடித்தா தேட்டருக்குள்ள வந்து படம் பார்க்கறது இல்லை அப்படின்றது வந்து இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சினிமா துறையில் சேர்ந்தவங்க கூட சொல்கிறாங்க, சார் வந்து புதுமுகங்கள் சார் தேட்டருக்குள்ளே வரமாட்டேன்றாங்க, நீங்களே சொந்தமாக டிக்கெட் வாங்கி கொடுத்தா தான் படம் பார்க்க வராங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நிலை மாறணும் அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸாக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சின்ன நடிகர்களாக இருந்து பெரிய நடிகர்கள் ஆனவங்க தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நிறைய சின்ன சின்ன தயாரிப்பாளர் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்னு தான் என்னுடைய வேண்டுகோள். இன்னைக்கு பல டேரக்டர் சொல்கிறது வந்து படத்தையே பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் சொல்கிற கருத்தை அப்படியே படம் நல்லா இல்லைன்னு ஒருத்தவங்க சொன்னால் அதே கருத்தை அவங்களும் எடுத்துக்கிறாங்க. படம் பார்க்குறதும் இல்லை, அதை பற்றின கொஞ்சம் அறிவு கூட இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு கதைக்காலத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் படத்தை ஆடியன்ஸ் வந்து பார்க்கலன்றது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது? பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது சார். பார்க்கலன்ற கஷ்டம் கிடையாது, கண்டிப்பாக பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் இந்த திரும்பி பார் படத்தை ஒரு முறை பார்த்துட்டா மறுபடியும் திரும்பி பார்ப்பாங்க, மறுபடியும் தியேட்டருக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆடியன்ஸ் ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களை வந்து நாங்கள் கேட்டுக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா அது மட்டும்தான், தயவு செய்து நீங்கள் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். இவங்க நடித்தா தான் பார்ப்போம், அவங்க நடித்தா தான் பார்ப்போன்னு விட்டுட்டு நாங்கள் நடித்தாலும் பாருங்கள், பார்த்தா தான் தெரியும் சின்ன இயக்குநர்கள், சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன நடிகர்களுடைய உழைப்பும் அவங்களுடைய உண்மையும். ஒரு சின்ன நடிகராக இருந்து வளர்ந்தவர் தான் ஆர்ஜே பாலாஜி. அவரோட படம் இன்னைக்கு பெருசா இருக்கு. அதோட நம்ம படம் வரும்போது அதை எப்படி நீங்க பாக்குறீங்க?
சார் நான் சின்ன படம் பெரிய படம்லாம் பார்க்கல சார். அண்ணனை பத்தி கருத்து சொல்றதுக்கு முடியாது. பட் என்னுடைய படம் கண்டிப்பா ஜெயிக்கும், கண்டிப்பா சக்சஸ் ஆகுன்றது மட்டும்தான் என்னுடைய கருத்து. நன்றி நன்றி. ஓகே. இது வந்து விக்னத்தான சொல்லிட்டு டைரக்டர் வந்து பல நாள் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அது வித்யா பிரதீப்பும் ரொம்ப அழகா அதை கேரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஷேடோ ஒர்க்ன்றது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் ஃபாலோ பண்ண ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கை வந்து ஹேண்டில் பண்றது காட்டுறது அப்படின்றதே பெரிய ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப அழகா டைரக்டர் அண்ட் வித்யா பிரதீப் ரொம்ப அழகா கேரி பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து கிளைமாக்ஸ் போதுன்றது தெரியாம ஆடியன்ஸ் உட்கார அந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படமும் கிளைமாக்ஸ் என்ன நடக்க போதே தெரியாம இது வந்து கடைசியில தான் நமக்கு எங்களுக்குமே அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நாங்க ஆக்ட் பண்ணும்போது கூட எங்களுக்கு டைரக்டர் வந்து சஸ்பென்ஸ் இது இப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏன்னா எல்லாருமே ஒத்துக்க எடுக்க மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி எடுத்து இப்போ அவுட்கம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை நாங்க ஆக்சுவலா. ஆனா மியூசிக்கோட இது வந்து அடாப்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆமா 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 ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்ல ஒரு நல்ல கதை, செம கதை. அதாவது நம்ம கவனம் செதறவே இல்லை. படம் வந்து ஃபுல்லாக அதில் ஃபார்மில் தான் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக நல்லா இருக்கு.